Hello friends, welcome to Bhuvanas channel 27. இன்னைக்கு நம்ம prawn fried rice எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். prawn fried rice பண்றதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னன்னு பார்த்தறலாம். prawn மசாலா சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு prawnல 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு plain chili powder சேர்த்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு corn flour சேர்த்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, ஒரு லெமன் பிழிஞ்சு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இது ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊறணும். அப்போ தான் மசாலா எல்லாம் ப்ரான்லாம் நல்லா இறங்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் இப்போ எண்ணெயில் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நிறையா எண்ணெய் சேர்த்து டீப் ஃப்ரை பண்ணிக்கிறனாலும் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிக்கிறனாலும் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ப்ரான் சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும். ஒரு பக்கம் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. அவ்வளோதான், ப்ரான் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சாப் பண்ண கார்லிக் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே நமக்கு விருப்பமான வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக கட் பண்ண கேரட், பீன்ஸ், கேபேஜ் சேர்த்துக்கலாம். அதில் பாதி அளவுக்கு சாப் பண்ண கேப்சிகம் சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வதங்கணும்னு தேவையில்லை, பாதி அளவுக்கு வரைக்கும் வதங்கினா போதும். இந்த வெஜிடபிள்ஸ்க்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு வெஜிடபிள்ஸ் வதங்கினா போதும். இப்போ இதெல்லாம் ஒரு பக்கமாக ஒதுக்கி வச்சுட்டு இதில் ஒரு 2 முட்டை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தனியாக வதக்கிட்டு சேர்த்தோன்னா தான் முட்டை தனியாக வெஜிடபிள்ஸ் தனியாக தெரியும். முட்டைக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் சேர்க்குறதால ஃப்ரைட் ரைஸோட டேஸ்ட்டு இன்னும் கூட நல்லாயிருக்கும். கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், 2 டேபிள்ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1 டேபிள்ஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸ், 1 டேபிள்ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே நம்ம குக் பண்ணி வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸை சேர்த்துடலாம். ரைஸ் குக் பண்ணும்போது அதில் உப்பு சேர்த்தே வேக வச்சுக்கோங்க. கூடவே 1 ட்ராப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக இருக்கும். சாதம் மசியாமல் கையால் உடச்சி விட்டால் உடையிற அளவுக்கு பாதி அளவு குக்கானால் போதும். கூடவே நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கிற ப்ரான்ஸையும் சேர்த்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர்,
பொடியாக சாப் பண்ண ஸ்ப்ரிங் ஆனியன், அதோட ஆனியன்ஸும் சேர்த்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ஃபைனலாக எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரைஸ் உடைஞ்சிடாமல் மைல்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், ப்ரான் ஃப்ரைட் ரைஸ் தயாராகிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். டேஸ்டியான ப்ரான் ஃப்ரைட் ரைஸ் ஈஸியாக நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணிடலாம். நான் சொல்லியிருக்கக்கூடிய இதே மெஷர்மெண்ட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி நம்முடைய அப்கமிங் வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நம்ம சேனலில் மட்டன் ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், பன்னீர் ஃப்ரைட் ரைஸ், மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ், ப்ரான் ஃப்ரைட் ரைஸ், இந்த மாதிரி நிறைய வெரைட்டியான ஃப்ரைட் ரைஸ் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.